உங்கள் விஜய். மீனாட்சி காப்பி பேப்பருங்க. மீனாட்சி காப்பி. இந்த காஃபி. குட் மார்னிங் சுதா. நீ இப்ப இருந்துச்சா? எப்பவும் போல 6 மணிக்கு. ஆமா, நீ ஏன் காபி போட்டு கொண்டாந்த? அதுக்கு தான் மீனாட்சி இருக்கால. மீனாட்சி வீட்ல இல்லடா, அதான் நான் காஃபி போட்டேன். காலங்காத்தால எங்க போனா? அவ ராத்திரியில இருந்தே வீட்ல இல்ல. என்னம்மா சொல்ற? நேத்து சாயங்காலம் மைனா வீட்டுக்கு போனவ அங்கேயே தங்கிட்டா. மீனாட்சியா? ம். அவ என்கிட்ட எல்லாம் சொல்லாம அப்படி தங்க மாட்டாளே. சரி, முதல்ல இத வாங்குடா. எவ்வளவு நேரமா நீட்டிட்டு இருக்கேன்? ஏமா என்னடா? என்னம்மா காப்பி வேற மாதிரி இருக்கு? என்னது இது? முதல்ல இது காஃபியே இல்ல. அப்புறம் உனக்கு பிடிச்ச இளநீர் பாயசம். இளநீர் பாயாசமா? ஆமா, இளநீர் பாயாசம் தான். ஆமா, எதுக்காக நீ காலையிலேயே இளநீர் பாயாசம் பண்ணிருக்க? சும்மாதான். நீ சும்மால இதை பண்ண மாட்டிய. சொல்லு, என்ன காரணம்? இளநீர் பாயசம் உனக்கு பிடிக்கும் தானே? ஆமா, ரொம்ப பிடிக்கும். இனிமே நான் உனக்கு பிடிச்சது மட்டும்தான் பண்ணுவேன். தினமும் இதே பண்ணா போர் அடிக்காது? டேய், நான் இது சொல்லலடா. அப்புறம் பொதுவா உனக்கு பிடிச்சது மட்டும்தான் இனிமே பண்ணுவேன்னு சொன்னேன். ஏன் இப்படி? இனிமே இப்படிதான். என்னம்மா காரணம் என்னன்னு கேட்டா தலைவர் சந்தான பட டைட்டில்லாம் சொல்ற. வாட் இஸ் த மேட்டர்? எனக்கு பிடிச்சதான் பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்? இனிமே என் மகனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும். என் மகன் வாழ்க்கையில என்னெல்லாம் முடிவெடுக்கிறானோ அதுல எனக்கும் பரிபூர்ண சம்மதம். என்னம்மா நீ காலங்காத்தாலே மூளைக்கு வேலை வைக்கிற. கொஞ்சம் விளாவரியாத்தான் சொல்ல. இதன் மூலமா நீ கூற வரும் கருத்து என்ன? இப்போ மீனாட்சி இருக்கால, இருக்கா? அவளை நீ லவ் பண்ணல? அது பழைய கதைலமா. லவ் பண்ணியா இல்லையா அத மட்டும் சொல்லு. பண்ண. அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கணும்னு ஆசைப்பட்டல்ல? ஆசைப்பட்டேன், ஆனா அதான் உனக்கு பிடிக்காதே. இனிமே பிடிக்கும். ஓ, என்னம்மா சொல்ற? இனிமே நானும் உன் கட்சி தான் சொல்றேன். சுதா, என்ன ஒரு அடி அடி. எதுக்குடா? நீ அடியா, நான் சொல்றேன். உணர்வு இருக்கு, உணர்வு இருக்கு. அப்ப நிஜம்தான். ஏம்மா, என்னம்மா நீ சொல்ற? நிஜமா தான் சொல்றியா? நிஜமா, சத்தியமா. இப்ப சொல்றேன், மீனாட்சி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நானும் ஆசைப்படுறேன். போதுமா? என்னடா? நாம மட்டும் ஆசைப்பட்டு என்னமா பிரயோஜனம்? மீனாட்சியும் ஆசை பண்ணும்ல. நீ இப்படிலாம் சொன்னனு கூட நான் அவகிட்ட போய் சொல்ல முடியாது. ஆனா நான் அதை சொல்லிட்டேனே. டேய், பாத்துடா. என்னம்மா நீ குண்டு மேல குண்டு போடுற? என்ன சொன்ன மீனாட்சி கிட்ட? நீதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன், யோசிச்சு சொல்லு மீனாட்சின்னு சொல்லிட்டேன். அவ டென்ஷனா இருப்பாளேமா. அதான் இல்ல, தனியா உட்கார்ந்து யோசிச்சவ நான் மைனாவை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அநேகமா அவ கூட கலந்து பேசி ஏதாவது முடிவு எடுத்திருப்பா. அவ கோச்சிக்கிட்டு இங்க வராம இருந்துற போறாமா. என்னம்மா நீ? என் மருமகாவ அப்படி எல்லாம் சொல்லவே மாட்டா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கா? ஆமா வேட்டையா, மீனாட்சி கண்டிப்பா உன்னை ஏத்துக்குவா. இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக அவ சம்மதம்னு சொல்லுவா. இன்னொரு கிளாஸ் வேணா இளநீர் பாயசம் கொடுக்கவா?
சத்தியமா என்னால ஒண்ணுமே நம்ப முடியல. முதல்ல மைனாக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். ஐ வேட்டையன் வாழ்த்துக்களாடே வாழ்த்துக்கள்ரா. வாழ்த்துக்களா? எதுக்குடி வாழ்த்துற? மீனாட்சிப்ல மனசு மாறிடுச்சுல அதுக்குதே. ஏய், எனக்கு நெஞ்சே வெடிச்சிட்டு மூளை இருக்குடி. என்னடி சொல்ற? மனசு மாறிட்டாளா? மாறிட்டானா 100% மாறல, ஆனா 99.9% மாறிட்டாடா. மீதி 1% நம்ம எல்லாருமே சேர்ந்து மாத்திடுவோம். ஏடி ஏடி, நேத்து என்னதான் நடந்துச்சு? மீனாட்சி என்ன சொன்னா? பொறுமையா இரு. அந்த பிள்ளை இங்க வந்துச்சா உன்னை பத்தின அருமை பெருமை எருமை எல்லா பத்தியும் சொன்னேன்டா. வேட்டையன் ஒரு வல்லவன் நல்லவன் நாளும் தெரிஞ்சவர் அப்படின்னு சொன்னேன். கடைசியா பூ வெட்டி போட்டு பார்த்தோம், பூவும் உனக்கு சாதகமா வந்துருச்சு. அதுக்கு மீனாட்சி என்ன சொன்னா? எதுவும் சொல்லலடா, ஆனா இன்னைக்குள்ள கண்டிப்பா ஒரு முடிவு சொல்லிடுடா. யூ டோன்ட் வரி. மீனாட்சி எங்க இப்போ? ஷீ இஸ் ஆன் த வே டு யுவர் ஹோம். எப்படியும் நேர்ல வந்தா அவ முடிவு உன்கிட்ட சொல்வான்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோட இருங்கள் வேட்டையன். ஆல் தி பெஸ்ட். நான் வைக்கிறேன். பை. பை பை. மீனாட்சி மட்டும் சம்மதம் சொல்லிட்டா. வேட்டையா, என்னடா இன்னைக்கு உன் வாழ்க்கையில என்னென்னவோ நடக்குது. சந்தோஷத்துல எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியலையே. இன்னொரு டம்ளர் இளநீர் பாயாசம். மீனாட்சி இப்ப நம்ம கிட்ட வந்து என்ன சொல்ல போறா? ஐயோ, நினைச்சாலே டென்ஷன் ஆகுதே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆட்டோ சத்தம் கேக்குது. மீனாட்சி வந்துட்டா, மீனாட்சி வந்துட்டா, வந்துட்டா வந்துட்டா. ஐயோ, என்ன பண்றது இப்ப? ஏதாவது பண்ணணும். கேஷுவலா பண்ணணுமே. வா. என்ன தமிழ் கூட கண்ணுக்கு தெலுங்கு மாதிரி தெரியுது. என்ன பண்ணுவேன்? இங்கிலாந்து பிரதமர் இந்தியா வருகை. வழக்கமா நாம தானே அங்க போவோம். தப்பான நியூஸை போட்டாங்களோ? மேட்டூர். என்ன மீனாட்சி கிட்ட வர வர தாய்மொழி கூட தடுமாறுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்திய கிரிக்கெட் அணி இலங்கை பயணம். மாமா. ஏய் மீனாட்சி, நீ எப்படா வந்த? இப்பதான் மாமா. நீ வந்தது கூட தெரியாம மாமா எவ்வளவு மும்மரமா உலக நடப்பெல்லாம் படிச்சிட்டு இருக்கேன் பாரு. சோ சில்லி. நைட்டு மைனா வீட்லயே தங்கிட்டியோ? கொசு ரொம்ப கிடைச்சிருக்குமே. நான் கொசுன்னு சொன்னது மைனாவை. என்னடா மாமா ஒரு மொக்கைய போட்டா கூட சிரிப்ப, இப்ப எதுவுமே சிரிக்க மாட்டேங்கிற. ஒய் வாட் ஹேப்பன் டு யூ? என்ன மீனாட்சி? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா. எப்படியும் நேர்ல வந்தா அவ முடிவு உன்கிட்ட சொல்வான்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோட இருங்கள் வேட்டையன். ஆல் தி பெஸ்ட். என்ன விஷயம் மீனாட்சி? சொல்றா. அத்தை நேத்து என்கிட்ட ஒரு விஷயம் பேசினாங்க. என்ன பேசுனாங்க?
எனக்காக வேட்டைனை உன் புருஷனா ஏத்துப்பியான்னு கேட்டாங்க. என்ன மீனாட்சி சொல்ற? என் அம்மாவை அப்படி கேட்டாங்க? ம், Damn it. இப்போ உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாரு. அம்மா ஐயோ மாமா மா. மாமா ஒரு நிமிஷம். சரி சொல்றா. அம், அவங்க அப்படி கேட்டதுல எந்த தப்பும் இல்ல மாமா. ராத்திரி முழுக்க நானும் நல்லா யோசிச்சேன். என் மானத்தை காப்பாத்துனதும் நீங்கதான், என் உசிரை காப்பாத்துனதும் நீங்கதான். மீனாட்சி நீ என்ன பேசுற? அதெல்லாம் என்னோட கடமைடா. மாமா நான் கொஞ்சம் பேசிடுறேன். ப்ளீஸ் பேசு. நீங்க இது வரைக்கும் எனக்காக எத்தனையோ விஷயங்களை பண்ணிருக்கீங்க. அதுக்கெல்லாம் நான் இது வரைக்கும் உங்களுக்கு எந்த கைமாறும் பண்ணதில்ல. அத்தை கேட்டதை பத்தி என்னால ஒரு முடிவெடுக்க முடியாம சாமிக்கு பூ கட்டி போட்டு பார்த்தேன். என்ன வந்தது? சொல்றா, என்ன வந்தது? நீங்களும் நானும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும்னு வந்தது மாமா. மீனாட்சி ஆமா மாமா, நான் முடிவு பண்ணிட்டேன். என்னடா? என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் இனிமே நான் உங்க கூட தான் இருப்பேன் மாமா. உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன். நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். என் மனசுல இப்ப நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நான் அத்தைக்காக சொல்லல மாமா, எனக்காக சொல்றேன். எனக்கு நீங்க தான் மாமா வேணும். மீனாட்சி நான் உங்க கூட தான் வாழ்வேன். மாமா ஐ லவ் யூ. ஐ லவ் யூ மீனாட்சி. என் மனசுல எப்பயும் நீ தான் இருக்க. ஐ லவ் யூ டி. I love you மீனாட்சி. I love you so much. எனக்கும் நீ தான் வேணும். தூணை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐ லவ் யூன்னு சொல்றாரு. ஒரு வேளை முத்தி இருக்குமோ? தம்பி தம்பி லவ் யூ மீனாட்சி. தம்பி லவ் யூ தம்பி கனவா? தம்பி அம்மா வெங்காயம் வேணும்னு கேட்டாங்க. குடுக்குவா தம்பி? எது? வெங்காயம் வெங்காயம். ஒரு வெங்காயமே வேணாம், போங்க. இல்ல தம்பி அம்மா. யோ போயா. கனவு கனவு. நீ ஒரு ஆர்வ கோளாறுற வேட்டையா? மீனாட்சி நிஜமாவே வந்துட்டாளா? ஐயோ ஓடுறா. அம்மா
பிரதமர் இங்கிலாந்து பயணம். இலங்கை இந்தியா டெஸ்ட் தொடர் முடிவு தெரியாமல் டிராவில் முடிந்தது. மீனாட்சி, என்னடா ராத்திரி மைனா வீட்லயே தங்கிட்டியோ? ம், ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? ஆ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். அது இல்லடா, என்ன ஒண்ணுமே சொல்லாம போயிட்டா? வாடா, முக்கியமான விஷயத்தை எதுவும் சொல்ல மறந்துட்டியோ? இல்லை மாமா, சொல்லு. நான் தூங்க போறேன், என்னை எழுப்ப வேணாம். கடைசியில தூணை கட்டி பிடிச்சதான் மிச்சம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ, நெசமாவையா சொல்ற? ஆமனே, நம்ம நாட்டு அரசியல்வாதிங்க மாதிரி இன்னைக்கு காலையில திடீர்னு எங்க அம்மா சரவணன் கட்சியில இருந்து என் கட்சிக்கு தாவிட்டாங்க. ஆ, இனிமே உன் ஆசை தான் என் ஆசை, உன் விருப்பம் தான் என் விருப்பம். நீ எதுக்கெல்லாம் எஸ்ன்னு சொல்றியோ அதுக்கெல்லாம் நானும் எஸ்ன்னு சொல்லுவேன். நீ எதுக்கெல்லாம் நோன்னு சொல்றியோ அதுக்கு நானும் நோ சொல்லிடுவேன்னு சொல்லிருச்சு. சூப்பர் வேட்டையா. அம்மா அண்ணா இப்படிதான் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், என் கட்சிக்கு தாவுனது மட்டும் இல்லாம மீனாட்சி கிட்ட போய் எனக்காக என் மகனை ஏத்துக்கொண்டு பேசியிருக்கு. ஏய், அவளும் உடனே மைனா கிட்ட போய் அட்வைஸ் கேட்க, ஆ, மைனாவோ வேட்டையின் ஒரு வாழும் தேவர் மகன் எஜமான் சின்ன கவுண்டர்னு பில்டப்பை ஏத்தி விட மீனாட்சி இப்போ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்க. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவா சொல்லுவான்னு எதிர்பார்க்கிறேன். யோ, இப்போவாது உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்தா நல்லது வேட்டையா. நெஞ்சு முழுக்க நம்பிக்கையோட இருக்கேண்ணே, பாப்போம். யோ, நீ கவலைப்படாதயா, மீனாட்சி முன்ன மாதிரி கிடையாது. இப்போ அந்த பிள்ளைக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் வேட்டையா. அப்படி என்ன சொல்ற? ஆமையா. ஏய், அந்த பிள்ளை உன்னை கண்டிப்பா ஏத்துக்கியா, நீ என்ன பாரு. பாப்போண்ணே, எனக்கு காலையில இருந்து ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது. ஒரு மாதிரி இதே நினப்பாவே இருக்குண்ணே. சரி, நான் உன்னை கேட்ட கோச்சுக்க மாட்டிய? என்னண்ணே? அந்த பிள்ளை எஸ்ன்னு சொல்லி நீ எதுவும் நோன்னு சொல்லிட மாட்டிய? என்னண்ணே எப்படிலாம் கேக்குற? பதில் சொல்லு வேட்டையா. அந்த புள்ள சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல நான் உன்னை கனடாவுக்கு கூட்டு போவேன், சரவணோட தான் சேர்த்து வைப்பேன்னு பல்ட்டி கில்ட்டி எதுவும் அடிக்க மாட்டிய? நான் ஏன்னா எப்படிலாம் சொல்ல போறேன்? சரவணனோட சேர்த்து வைக்கிறேன்னு பெருந்தன்மையா சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு மூலையில மீனாட்சி என்னை ஏத்துக்க மாட்டாளான்ற ஏக்கம் அப்படியே தானே இருக்கு. மீனாட்சியா வந்து என்னை ஏத்துக்கிறேன்னு சொன்னா நம்ம ஒரு சிவன் கோயில், மாதா கோயில், தர்கா 3 கோவிலுக்கும் போய் எல்லா சாமிக்கும் நன்றி சொல்லிட்டு அவ கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவேண்ணே. ஏ, மணி அடிக்குது பாரியா, நல்ல சகனம்யா. மீனாட்சிண்ணே, ஏ, நல்ல சகனம் மீனாட்சி மூலமாவே வந்திருக்கியா? ஐ, அந்த புள்ள முடிவு சொல்லதான் போன் பண்ணிருக்கோம், எடுத்து பேசியா. ஹலோ மாமா, மீனாட்சி, சொல்றா. என்ன பண்றீங்க? இங்கதான் வயல் பக்கத்துல. என்னாச்சு? பிஸியா? சாச்சா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல, பிஸினா நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஐயோ, பிஸிலாம் இல்லடா, மாமா ரொம்ப வெட்டியா உட்காந்துட்டு இருக்கேன். நீ சொல்லு. ஒன்றும் இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான். சொல்லு மீனாட்சி. நேர்ல தான் பேசணும். அப்படியா? அப்படி என்ன விஷயம்டா? சும்மா போன்ல சொல்ல. போன்ல சொல்ல முடியாது, நேர்ல தான் சொல்லணும். அது வந்து மீனாட்சி, அங்க வரதுக்குள்ள என்ன விஷயம்னு யோசிச்சு என் மண்டையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போயிடும். சும்மா எதை பத்தின்னு ஒரு க்ளூவாச்சு கூட. என்னடா அமைதியாயிட்ட? நம்ம வாழ்க்கை விஷயம் மாமா. கொஞ்ச
கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? சரிடா, வாழ்க்கை விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் நான் லேட் பண்ணுவேனா? வந்துடுறேன். ம். ஏய் என்னையா சொல்லுச்சு? நம்ம வாழ்க்கை விஷயம் பேசணும், உடனே வாங்கன்னு சொல்றேன். நிறுத்தியா? வாழ்த்துக்கள்யா. தேங்க்யூ. கண்டிப்பா மீனாட்சி நல்ல முடிவா தான் ஏன் சொல்லுவேன். விடட்டா? ஓகே டாடா. பை.